இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் த மேனுக்கு வந்து கோப் அப் பண்ண முடியலன்றாங்க. இவங்க 2 பேரும் அது ஓப்பன் டாக்கா பேசினா ஏதோ ஒரு மியூச்சுவல் கிரவுண்ட்ஸ்ல வரும்போது அந்த புரிதலுக்கும் வருவாங்க. அந்த இடத்துல கோப்பப்பிங் வந்துரும். ஆனா வரமாட்டாங்க. இதை போய் நான் எப்படி பேசுறது? அப்போ ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் செட்டை நீ இன்னொருத்தர்கிட்ட இப்போ பாய்ஸுமே ஃபர்டிலிட்டி பிரச்சனை, ஸ்பெர்ம் கவுண்ட் சரியில்லை, அவங்களுக்கு நிறைய இல்லற சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய வருது. 10 o'clockல அந்த ஸ்க்ரீனிங் டைம் எல்லாத்தையும் போட்டு வெளியிலே தூக்கி போட்டு போய் தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ஆனால் சில பேர் என்ன பயமுத்துறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஹைப்ரிடு, நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்கன்றாங்க. ஆனால் ஃபாரின்ல இந்த மாதிரி ஹைப்ரிட் பழங்கள் தான் சாப்பிட்றாங்க. அது வந்து பூச்சிக்கொல்லினாலும் பூச்சிக்கொல்லி தான், உயிர்கொல்லினாலும் உயிர்கொல்லி தான். இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, 2 பேரோட கெமிக்கல் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அது இங்கேருந்து வரதில் தான். இந்த பழம் சாப்பிட்டா அந்த பழம் சாப்பிட்டாலாம் இல்லை. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வந்து இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் வரலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால கார்டியாக் அரெஸ்ட் வருமானு கேட்டிங்க அப்படின்னா 90% கிடையாது. கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் ட்ரிகர்மெண்ட்ரி டு ஸ்டாப். அந்த ட்ரிகர்மெண்ட்ரி எப்படின்னா ஒருத்தர் ஓங்கி அடித்தா வர அந்த பயத்தினாலேயோ இல்லை லைஃப் ஸ்டைலில் ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான் மேம். அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறப்போ கார்ப்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் அதோடைய எஸ்விடிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் போஷ்யா காயத்ரி இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த உணவு சார்ந்த முறையில் வந்து குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்டாலே பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, எந்த உணவாக இருந்தாலும் பசிச்சு ருசிச்சு அளவோடு சாப்பிட்டா பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? இதுதான்ற வரமுறை கிடையாது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, பாரம்பரிய உணவு பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு யானை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அது நம்மளோட இதில் சித்திரையிலேருந்து வைகாசி 3 போகத்துக்கு மட்டும்தான் விளையும். அது அந்த வருஷத்தில் அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அரிசியுமே ஒவ்வொரு விதமான போகத்தில் வரும். நம்ம பாடியில் இன்டேக் பண்ணும்போது நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரியான எனர்ஜெட்டிக் அண்ட் மெட்டபாலிசம் வந்து சரிவர வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர்த்து இது ஒன்றுத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதும் சரியாகாது. இல்லை இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறதுமே சரியாக வராது. நீங்கள் கேட்டதில் 2 விதம் இருக்குல்ல, இது 2த்தையும் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தின் நிலையில் அவங்களோட எனர்ஜி மெட்டபாலிசம் எக்காரணத்தை கொண்டும் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதோட ரேட்டும் அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தாய் கோவா, அதுக்கப்புறமேல்ட்டு ஹைப்ரிட் ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சில பேர் என்ன பயமுத்துறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஹைப்ரிடு, நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்கன்றாங்க. ஆனால் ஃபாரினில் இந்த மாதிரி ஹைப்ரிட் பழங்கள் தான் சாப்பிட்றாங்க. அவங்களாம் ஹெல்த்தியாக தானே இருக்காங்க மேம். ஹைப்ரிட் அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து மரபணு மாற்றத்துலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு தான். இது எல்லாத்துக்குமே போடுற அதே மாதிரியான உரம் அதுதான் போடுவாங்களே தவிர்த்து அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழுது. அங்கேருந்து இங்கே வரதுனால மட்டும்தான் அதோட வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டாக ஹைப்ரிட்னு சொல்லி விலை ஏற்றுறாங்களே தவிர்த்து கெமிக்கல் இங்கே என்ன போடுறோமோ அதே தான் அவங்களும் போடுவாங்க. அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. ஃபர்டிலைசர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபர்டிலைசர். பெஸ்டிசைட் தான். அது வந்து பூச்சிக்கொல்லினாலும் பூச்சிக்கொல்லி தான், உயிர்கொல்லினாலும் உயிர்கொல்லி தான். இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, 2 பேரோட கெமிக்கல் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அது இங்கேருந்து வரதில் தான். இந்த பழம் சாப்பிட்டா அந்த பழம் சாப்பிட்டாலாம் இல்லை, பழங்கள் எல்லாமே நல்லது தான். கண்டிப்பாக அதோடைய தன்மையிலேருந்து என்றைக்கும் மாறுபட்டு இருக்காது. மென்டலோட ஜெனட்டிக்ஸ் ஒரு ஃபார்முலேஷன் பரவாயில்ல பார்த்திங்கன்னா எத்தனை எல்லோ இருக்கோ அத்தனை க்ரீன் அப்படின்றது கிடையாது. எல்லோ இருக்கும், ஏன்னா இது டாமினன்சி, இது க்ரீன், இது எக்ஸசிவ். இது வந்து மாறுறதுக்கு டைம் எடுத்துக்குமே தவிர்த்து அதோட தன்மையிலேருந்து மாறாது. உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் ஹைப்ரிட் கண்டுபிடிச்சாங்களே தவிர்த்து இதனால வந்து பூச்சிக்கொல்லி அதிகமாக இருக்குது இது இப்படி அப்படின்ற ஒரு இது கிடையவே கிடையாது. மென்டலோட ஜெனட்டிக்ஸில் வந்துட்டு எக்ஸசிவ் டாமினன்ட் அதிகப்படுத்துறதுக்கான வழி என்னவோ அதுதான் ஹைப்ரிடை தவிர்த்து ரெண்டுமே ஒரே தன்மையில் தான் இருக்கும். தன்மையில் எந்த மாறுபட்டவும் கிடையாது. இன்னொரு சந்தேகம், இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆதி காலத்தில் நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, கேழ்வரகு, அதுக்கப்புறமேல்ட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கம்பு, திணை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. இப்போது அது ஒரு ஃபேஷனாகவே வச்சு அகெயின் அதை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பு தோசை, திணை பொங்கல் அப்படின்லாம் சொல்லிட்டு ரோட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அநியாய காசு கொடுத்து விற்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது, ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா அதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அதே போய் நம்ம ரோட் சைடில் அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்ணும், சோம்பேறித்தனம். எக்ஸாக்டாக சொன்னால் அதுதான். ஒரு கம்பு எடுத்தோம் அப்படின்னா அது உடனே பால் ஆகாது. அது குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற விட்டு ஆட்டினோன்னா அது நல்ல பால் கிடைக்கும். அந்த பால் வந்து நம்ம
கேழ்வரகு காய்ச்சணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கிண்டணும். நமக்கு அது வராது, அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது, பதம் பார்க்க தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அதை கற்றுருக்க மாட்டோம். இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இவங்க கற்றுக்கிறது இல்லை, கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க யாரும் இருக்கிறது இல்லை. இதுதான் இது சோம்பேறித்தனத்தோட உச்சக்கட்டம் தான் மித்தவங்களோட வியாபாரத்தன்மையோட அதிக பலனாக இதுவாகுது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்றாங்க. ஓகே, ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு இருக்குது. இப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் சாகிறது வேறு, ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே சாகிறது வேறு. ஆனால் நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இந்தியன் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சராசரி 120 வருஷம்னு சொல்கிறாங்க. அந்த 120 வந்து 100 ஆச்சு, 100 90 ஆச்சு. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. 40 வயசில் சாவறாங்க, 30 வயசில் சாவறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா ஏஜ் பீப்புளுக்கு வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்றாங்க. இது எதனால வருது? உணவு பழக்க முறையா? உணவு பழக்க முறை மட்டும் கிடையாது மேம். இதோடைய முக்கியமான ரீசன் என்ன, நமக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பிரெயின் தான் நமக்கு வந்து இன்டிமேட் கொடுக்குது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கிடையாது. நம்ம ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகிற பிளட் ஃப்ளோவில் இருந்து தான் கெமிக்கல் எனர்ஜி பிரெயினுக்கு ட்ரிகர் ஆகுது. பிரெயின் நம்மளை யோசித்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு தான் இது பண்ணுறோமே தவிர்த்து பிரெயின் இஸ் நாட் அ ட்ரிகரிங் பாயிண்ட். இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு ஆள்பட்ட மனசில் இருக்கிற க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆள்பட்ட மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்லீப்பிங் டைம் ஆஃப் பீரியட் இல்லை அப்படின்னா அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் காமாக இருக்கும்போது ட்ரிகர் ஆகும்போது தான் கார்டியாக் அரெஸ்ட் வருது. இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பாயிண்ட் தான். இது வந்து 90ல் 10% இதுவும் வருது. இதுவும் ஒரு ரீசன் தானே தவிர்த்து இது மட்டுமே எக்ஸாக்ட் ரீசன். ஆனால் அவங்களோட நாள்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் எப்பயா இருந்தாலுமே கம்பல்சரி அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. இப்போது உணவு எல்லாருமே இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்கவுங்க உங்களோட கருத்துக்களை தாறுமாறாக பதிவு பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் ஃபேக்ட், வாட் இஸ் மித்துன்றது தெரியல இல்லையா? இப்போது கண்ட மினிக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வந்து இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் வரலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம்ன்றாங்க. இது உண்மையா மேம்? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால கார்டியாக் அரெஸ்ட் வருமானு கேட்டிங்க அப்படின்னா 90% கிடையாது. கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் ட்ரிகர்மெண்ட்ரி டு ஸ்டாப். அந்த ட்ரிகர்மெண்ட்ரி எப்படின்னா, ஒருத்தர் ஓங்கி அடித்தா வர அந்த பயத்தினாலேயோ இல்லை நாள்பட்ட ஆழ்மனசில் இருக்கிற வலி இல்லை பெயின் இல்லை பிரிட்ரைல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆள்பட்ட மனசில் சடனாக ஒரு ட்ரிகர்மெண்ட் கொடுக்கறதுல தான் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வரும். ஹார்ட் அட்டாக்ன்றதுக்கும் கார்டியாக் அரெஸ்ட்ன்றதுக்கும் வித்தியாசமே பார்த்தீங்கன்னா, இது சடன் ட்ரிகர்மெண்ட். கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்னா டெத் இஸ் கன்ஃபார்ம். பட் ஹார்ட் அட்டாக் அப்படி கிடையாது. அது ரொம்ப பொறுமையாக இதுவாகும். நார்மலாக துடிக்கிறத விட ஸ்லோவாக ஆகுறது தான் அது சீரமைக்கிறது ஈஸி. அதுக்கு நமக்கு 3 மணி நேரம் வரைக்கும் கூட டைம் கிடைக்கும், ஒவ்வொருத்தருடைய உடல் நிலையை பொறுத்துன விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால கார்டியாக் அரெஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் அ ரைட் ஆன்சர் டு சே. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க எல்லா வியாதியும் வருமானு கேட்டால் வரும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ ஜங்க் ஃபுட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தோம், ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் லைஃப் அப்படின்றது. அந்த பிள்ளைங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, மேம் மீட் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க, இட் இஸ் அ ப்ரோட்டீன் சொல்கிறீங்க, எஸ். ஹோல் கிரெயின் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க, இட் இஸ் அ கார்ப்ஸ் சொல்கிறீங்க, ரைட். இதெல்லாம் சேர்ந்து தானே பர்கராக வருது அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் பர்கராக வருது. ஆனால் இது எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான்ப்பா இப்போ முறை. ஒன்று, நீ வந்து ப்ரெட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற ரொட்டியில் ஈஸ்ட் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம அப்போவே ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்போவே ஹாட்டாக இது பண்ணுவோம், அப்போவே சாப்பிடுவோம். ஆனால் இவங்க அப்படி பண்ணுவாங்களா? கிடையாது. தே வில் ஆட் ஈஸ்ட். ஈஸ்ட் இஸ் நாட் அ குட் ஃபேக்டர் டு ஹெல்த். மீட் எடுத்துக்கிறீங்க, நம்ம வீட்டில் வாங்கினோன்னா ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுவோம், குக் பண்ணதை வித்தின் 8 to 6 hours 6 to 8 hours சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அவங்க அப்படி வைப்பாங்களா? மாட்டாங்க. தி மீட் ஆஸ் அ ஃப்ராசனில் என்னவாகும்? ஃபங்கஸ் வரும், மாய்ச்சர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால அப்போ அது என்னவாகுது? அது ஜங்க் ஃபுட்டாக மாறுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைஃப் ஸ்டைலில் ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற ப்ராப்ளம் இது தான் மேம். அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறப்போ கார்ப்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் அதோடைய ப்ரிப்பரேஷன் டைமிங், நியூட்ரிஷனல் வேல்யூ, டிகிரேடட் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதை நாங்கள் சாப்பிடலாம்ல மேம், அது நல்லது தானே? தப்பு, அதுவும் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு கேட்டிங்க, கெமிக்கல், நாட் அ கெமிக்கல் மேம். ஒரு விஷயத்த சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு அரைச்சி எடுத்து சாப்பிட்றதுன்றது வேற. சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் இ அண்ட் டியூட்டேரியம் நமக்கு கிடைக்குது. டியூட்டேரியம் நம்ம பாடியில் இருக்க கேன்சர் செல் இருந்தால் கூட அழிக்கிறதுக்கான தன்மை இருக்குது. அதனால தான் ஏர்லி மார்னிங் வாக் கூட போகணுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மால்ட்டா வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காய வைப்பாங்க, வறுத்துடுவாங்க, திரும்ப அதை பேஸ்ட்டாக மாற்றுவாங்க. பேஸ்ட்டாக மாற்றுறதா ஹீட்டில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு தான் அதை பவுடராக கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த ஏபிசி மால்ட்டில் தேவையான நியூட்ரியன், மைக்ரோநியூட்ரியன், மேக்ரோநியூட்ரியன், மினரல்ஸ் எல்லாம் போயிடும்.
போனதுக்கப்புறம் அது என்னது வெறும் Gummy. சக்கை. அந்த சக்கையை சாப்பிட்றதுல என்ன இருக்குது? ஏபிசி மால்ட்டின் பேர் அப்போ அது நம்மளை ஏமாற்றிக்கிறது தானே. அதுக்கு நீங்கள் வீட்லேயே அரைச்சி உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இல்லாட்டி ஆம்லா, பீட்ரூட், கோகனட் ஏதாவது ஒன்று அரைச்சி அப்பயே வடிகட்டி குடிக்கலாம் வித்தவுட் சுகர். இல்லைன்னா இப்படி சாப்பிடலாம் மேம். ஆப்பிள் 4 பீசஸ் 11 o'clock எடுத்துக்கலாம். பீட்ரூட் இல்லை கேரட்டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கூட பொரியலாக சாப்பிட்டு செஞ்சு ஆக மொத்தம் உனக்கு தேவை அந்த ஏபிசி அப்படின்ற காம்பினேஷனில் 100 grams ஆஃப் இன்டேக். இதை இப்படியும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு 4 ஸ்லைஸ் ஆப்பிள் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தப்பில்லை. கேரட் பீட்ரூட்டை இது பண்ணி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இன்றைக்கி ஆரஞ்சு ரைஸ் சொல்லலாம், இன்றைக்கி நாளைக்கு ரெட் ரைஸ் சொல்லலாம். ஏன்னா பீட்ரூட் இஸ் ரெட் கலர், ஆரஞ்சு கலர். இந்த மாதிரி கூட நம்ம காம்பினேஷனில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். தேவையான கிராம்ஸ் ஆஃப் இன்டேக் போயிடும். நியூட்ரியன் வேல்யூஸ் எதுவுமே மாறாமல் உள்ள போகும். இதை விட நல்ல பழக்கம், சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பச்சையாகவே கொடுக்கலாம். ரா ஃபுட் இஸ் ஓகே. அபவ் 3 years இருக்க குழந்தைங்களால கொஞ்சம் கொஞ்சமாக ரா ஃபுட், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஜீரணமாகும். அதை நம்ம இன்டேக் பண்ண பழக்கிட்டோம் அப்படின்னா நல்ல விஷயம். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐம் சாரி டு சே, இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ எல்லாருக்குமே தே வாண்ட் டு பி அ செலிபிரிட்டி, தே வாண்ட் டு ஷைன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ கூடவே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஆன்லைனில் விற்கிறதெல்லாம் எடுத்து இன்டேக் எடுத்துக்கிறாங்க. லைக் குளுட்டோத்தியான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பவுடர்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் இருக்கும், உடம்புல தேவையான அளவுக்கு அந்த கொலாஜன் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, கொலாஜன் பூஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? மேம், இதுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, உணவே மருந்து. உணவு பழக்கத்தை ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக இன்டேக் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்துட்டு 3 கிலோ மேங்கோ வந்து இன்டேக் பண்ணணும் அவங்களோட ஒரு பெர் இயருக்கு அப்படின்றது. 3 kg ஆஃப் மேங்கோவை இன்டேக் பண்ணுறத நீங்களாக சாப்பிட்டு அது உமிழ்நீரோட செயல் போகும்போது சரிங்களா, விட்டமின் B9, விட்டமின் B7 அண்ட் விட்டமின் B3 உங்களுக்கு எஜுகேட்டட் ஆகிடும். இந்த B3ன்றது தான் கொலாஜன் மேங்கோவில் இருக்குது. சீசனல் ஃப்ரூட்ஸ் வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸில் இருக்குன்னு சொல்லுங்களேன். நேர்கள் அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த கொலாஜன் பைத்தியங்கள்லாம் அதெல்லாம் ரீடைன் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்கல்ல. பப்பாயா சாப்பிட்லாம் மேம். டொமேட்டோ இஸ் அ ஃப்ரூட், நாட் அ வெஜிடபிள். டொமேட்டோ சாப்பிட்லாம். ரா டொமேட்டோ ஆம்லா சாப்பிட்லாம். இதெல்லாம் பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கூட இது சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, தே திங்க் அது வந்து ஒரு ஃபேம், அது வந்து ஒரு பந்தா நினச்சிக்கிறாங்க. ஒரு பப்ளிக்கில் வந்து இந்த கொலாஜன் ட்ரிங்க் குடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பவுடர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறது ஒரு பப்ளிக்ல இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி, தே திங்க் அதெல்லாம் வந்து ஒரு ஹைஃபை ஸ்டேட்டஸ். பட் அது இட்ஸ் லைக் கில்லிங், செல்ஃப் கில்லிங்னு அவங்களுக்கு தெரியலையே. ரீசன் என்னென்னா, இப்போ இருக்க சொசைட்டியில் ட்ரெண்டிங்கில் இருக்க தான் விருப்பப்படுறாங்க. அவங்களோட லைஃப் பீரியட் எவ்வளோ இருக்கணுன்றது நெசசிட்டியாக ஃபீல் பண்ணல. இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டிங்காக ஃபேமாக இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான கொஸ்டின் 2 சைடு வைக்கிறேன் நான். பட் அது எப்படின்னா, பாக்கியராஜ் சாரோட டெத்துக்கு வந்து கேஆர் விஜய் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ சிஆர் சரஸ்வதி அம்மா அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரோட அந்த ஸ்கின்னை பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருந்தது. இதையே நான் வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை வச்சு சொல்கிறேன்னா, இது கரண்ட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அவங்க 2 பேருமே எவ்வளோ வயசான நடிகைன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவங்க தோலில் இருக்கக்கூடிய அந்த லைவ்லினஸ், அவங்க தலைமுடியில் அவ்வளோ முடி இருக்குது, சொட்டையோ இந்த பார்ஷியல் பால்னஸோ இதெல்லாம் வந்து இன்றைய விமன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் அவங்க கேமரா முன்னாடி நடித்தவங்க தான், நிறைய கெமிக்கல்ஸ் போட்டவங்க, நிறைய இந்த கேமரா லைட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களாம் நேச்சுரல் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா. இதே வந்து இப்போ இருக்க பொண்ணுங்க பண்ண மாட்டாங்க மேம். இப்போ இருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுலேயே வந்து பிரச்சனை தான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சாப்பிட்றத நல்லா சீவ் பண்ணுங்கள், சவுண்ட் வெளில வரட்டும். அது சவுண்ட் வெளில வந்தாலுமே அது வந்து அவங்களுக்கு இன்டீசென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையே அவங்களோட நியூட்ரியன் இன்ஸ்டேக்கை வந்து பிளான் பண்ணிடுறாங்க. 2வது விஷயம், நம்ம உமிழ்நீர் சுரக்கும் போது மட்டும்தான் பாடியில் இருக்கிற மித்த கேலன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதுதான் இதோடைய, அதாவது உமிழ்நீரில் இருக்கிற இது ஒரு சில செக்மெண்ட்ரி தான் என்ன பண்ணணும்னா, மித்த கேலன்ஸை ட்ரிகர்மெண்ட் பண்ணும். நீ ஒர்க் பண்ணு, இது வந்து இந்த இன்டேக் பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த இன்சுலின் நீ இந்த இடத்துல இவ்வளோ லெவல் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத போய் ட்ரிகர் பண்ணிட்டு வர்றது. நம்ம என்ன பண்ணணும்னா வேகமாக முழுங்கிடுவோம். பழங்களை ரசித்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஜூஸ் அடித்து குடிப்பேன்வாங்க. ஜூஸ், அதாவது ஒரு விஷயத்தை அதை தன்மையிலேருந்து மாற்றணும் அப்படின்னாலுமே நியூட்ரியன்ட்டும் மினரலும் போயிடும் மேம். நம்ம அதுலேயும் நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஐஸ் கட்டி போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஐஸ் அது இஸ் அ ஃப்ராசன், ஒரு 32 degrees Celsius மைனஸ். அது ஒரு பழத்தோடு பிளெண்ட் ஆகும்போது அதில் இருக்கிற காமனான இருக்கிற நீங்கள் சொன்ன அந்த கொலாஜன் எல்லாமே என்ன ஆகணும், பிரேக் ஆகிடும். அப்போ அதை இன்டேக் பண்ணுறதுல என்ன இதில் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் பப்பாயா ஜூஸ் குடித்தேன், இது
எப்படி குடிச்சிங்க? ஐஸ் கட்டி போட்டிங்க, சுகர் போட்டிங்க. சுகர்ன்றது எதுலேருந்து வருது? சுகர் கேன்லாம் இருந்து அப்படியே சாப்பிட்றீங்களா? கிடையாது. அது ஒரு ப்ராசஸிங் ஆகிட்டு ஒயிட் சுகர்னு வரும்போது இட்ஸ் ஆடிங் அ சல்ஃபேட். அது போன் கில்லிங் சார். முடிஞ்சு போச்சு. அப்போ அது எல்லாமே தன்மையை மாற்றினதுக்கப்புறம் அது இன்டேக் பண்ண என்ன பண்ணல. அப்போ சுகருக்கு பதிலாக நம்ம வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை இந்த ப்ரௌன் சுகரோ எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம் மேம். ப்ரௌன் சுகர் ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் மேம். அதாவது மண்ணு மாதிரி இருக்குல்ல? அப்படிதான் இருக்கும் மேம். நல்லது எப்பயுமே வந்து அதுவாக தான் இருக்கும். 2 வயசுக்குள்ளார குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தெல்லாம் பழக்கலான்னு ஒரு இதுவே இருக்கு மேம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ் 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு பேபிக்கு தாராளமாக பெப்பர் கொடுக்கலாம். கருப்பாக இருக்கிற விஷயங்களை பழக்கலாம். கருப்பு எள்ளு பழக்கலாம், கருஞ்சீரகம் பழக்கலாம், மிளகு பழக்கலாம். இது சிசமின் சீட்ஸ், எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கிடையாது. நம்ம ஆளுங்க எள்ளுனாலே என்னமோ ஒரு விரோதிய மாதிரி பாக்குறாங்க. எள்ளு நான் சாப்பிட்டா கூட ஐயோ எள்ளு சாப்பிடக்கூடாது, கர்ப்பம் நிக்காது, அது ஆயிடும் இது ஆயிடும். பட் அது எவ்வளவு நல்லதுன்னு யாருக்கும் தெரியலையே. ரொம்ப ரொம்ப மேம். கருஞ்சீரகமும் சரி, எள்ளும் சரி, ஒரு மனுஷனோட உடம்புல தேவையில்லாத விஷயத்த வெளியில் தள்ளுற மாதிரியான விஷயத்த அதை விட பெருசாக செய்யாது. இதை வந்து குரானில் ஒரு இடத்துல இதுவே பண்ணியிருக்காங்க. கருஞ்சீரகம் மாதிரியான ஒரு அருமருந்து வேறு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அதால் தடுக்க முடியாது. என்னதுன்னா மரணத்தை தரும். அது லைன் நல்லா இருக்கும், எனக்கு அதை சொல்ல தெரியல. பட் இந்த லைனை நீங்கள் தேடி பாருங்கள். எக்ஸாக்டாக கருஞ்சீரகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஈவன் கேன்சர் செல்லு கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா பிரேக் பண்ணலாம். ஒரு மந்த்துக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 25 கிராம் பர் டே, இல்லை ஆல் ஓவர் மந்தில் ஒரு 25 கிராம் கருஞ்சீரகத்தை இன்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் டாக்ஸிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். என்ன கேட்டால் இப்போ கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம்ல? டெய்லி ஒரு டீஸ்பூன்றது 1 to 2 mg ஆஃப் ஒரு பிஞ்ச் மாதிரி இருந்தால் போதும் மேம். ரொம்ப தேவை கிடையாது. அது உண்மைக்கு ஆர்கானிக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உண்மைக்கு அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் இஸ் மோர் தென் எனஃப். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் நீங்கள் எதில் வேணாலும் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த கோதுமை கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஃபைபர் கொடுக்குமா? ஆமாம் மேம். ஃபைபரஸ் ரேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோதுமையை தாண்டி கேழ்வரகு கஞ்சி சூப்பராக இருக்கும். கேழ்வரகு கஞ்சி மாதிரியான ஃபைபரஸ் வேறு எதுவுமே இல்லை. கேழ்வரகு கஞ்சிலாம் நீங்கள் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு வேளை டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 7 to 8 மணிக்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க. அது ஜீரணமாகவே 3 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஒரு 5 to 10 minutes உங்களோட பாடி வார்ம் அப்பில் வாக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல ஸ்லீப்பிங் 10 o'clock 9 o'clock நீங்கள் படிக்கும் போதே வந்துடும். நல்ல ஸ்லீப்பிங் வரும். ஏர்லி மார்னிங் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்திராணி இல்லாமல் இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து கொளுத்து வேலை செய்கிறது, ஃபிசிக்கலாலாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஏன் ஸ்டாமினா இல்லை? அது பேரண்ட்ஸோட தப்பு மேம். குழந்தைன்னா அடிப்பட்டாதான் அது வளரும். வளர்ந்து விழுந்துட போகிறேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு டாக்டர் இதுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க, குழந்தைங்க பின்மண்டை அடிபட்டது அப்படின்றதுக்காக ஒரு கேப் மாதிரி கண்டுபிடிச்சி போட்டு விட்டுருக்காங்க. அதனால விழுந்தாலும் இதுவாகாது. ஆனால் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு அப்போ எத்தனை ட்ரிப் விழுந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. வலின்ற தன்மையை பற்றின தெரிஞ்சுக்கிற இதை விட்டுடுவாங்க. அப்போ அவங்களால சின்ன வலியும் தாங்க முடியாது, சின்ன வேலையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது குழந்தைங்க முட்டி போட்டு நடக்கிறாங்க, உடனே கேப் போட்டு விட்டுறாங்க. இந்த இடம் அடித்து வலிக்கும் போது மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைங்களுக்கு அதுதான் ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். அப்போ தான் அவங்க கொடுக்குற உணவு வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு தேவைன்றதை இன்டேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்படின்னு என்ன ஆகும், வலி தெரியாது. வலி தெரியலன்னா சாப்பிட்றதுக்கு இன்டேக் அதிகமாக எடுத்துக்குவாங்களா? கம்மி பண்ணிவிடுவாங்க. கம்மி பண்ண பாடி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹேலோவாக தான் வளரும். போல் தட்ஸ் இட். அப்போ அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே அப்கிரேட் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடியில் ஒரு டயர்ட்னஸ் க்ரியேட் ஆகிடும். இது பேரண்ட்ஸோட மிஸ்டேக், குழந்தைங்களுக்கு இல்லை, பேரண்ட்ஸோட தப்பு. ஈவன் பசங்க கூட பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டு கூட 6 pack வைக்கிறேன், அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக நிறைய பவுடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சேஃபா? அன்சேஃப் மேம். இப்போ தெரியாது அவங்களுக்கு. மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுற வரைக்குமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ரீசெண்ட் கேசஸ் நான் பார்த்தது என்னென்னா 82 years ஓல்டு, நல்லா குடிப்பார் மனுஷன், குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார், தினைக்கும் ஒரு குவார்ட்டர் காலி பண்ணாமல் இருக்கவே மாட்டார். அவரோட கேஸ் ஹிஸ்ட்ரியே இதுதான். ஆனால் அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற ஆள். மார்னிங் வந்து போயிட்டு இந்த கேட்ரிங் இது இல்லையா, அந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பார். நைட் ஆனால் அந்த குவார்ட்டர் அடிச்சுட்டு படுத்துருவார். இப்படியே 82 years வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போவும் அவர் நல்லா நடமாட்டார். பரவாயில்ல, குவார்ட்டர் தானே, அவங்க குவார்ட்டர் கோயிந்தான்ட்டு போயிட வேண்டியதான். அப்படிதான் அவங்க வீட்லேயும் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா இது பண்ணிக்கல. மித்தபடி அவர்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. வாங்குற சம்பளத்தெல்லாம் கொடுத்துருவாரு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடவுள் வந்துட்டு அவர் கனவுல வந்துட்டு சொன்னாரா, நீ எனக்காக வந்து விரதம் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் உடனே அந்த இதை வந்து ஆல்கஹாலிசம் ஸ்டாப் பண்ணிட்டார். திடீர்னு பார்த்தா அவரோட பாடி டிட்டர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஹீஸ் ஹேவிங் எ ஸ்டொமக் கேன்சர். அவருக்கு அந்த ஆல்கஹால் இன்டேக்கில் இருந்துக்கிட்டே இருந்தனால
அதோடைய இது வந்து வெளியில் வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதை ஸ்டாப் பண்ண உடனே தெரிஞ்சிருச்சு. த சேம் திங் இப்போ அதிகமாக அட்வான்ஸாக நாங்கள் வந்து இப்போ 6 பேக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற எல்லா விஷயத்துலையுமே பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் அதிகபட்சமாக இருக்கும். அது இப்போ தெரியாது. என்றைக்கு அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்கிப் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஜென்ரலாக ஸ்கிப் பண்ணுறவங்ககிட்டே கேட்டிங்கனாலுமே தெரியும். நான் ஸ்கிப் பண்ணாலுமே வந்து எனர்ஜி லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன், டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். அது வந்து அதை ஸ்கிப் பண்ணுறதுனால இல்லை, அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ். இப்போது பாய்ஸுமே ஃபர்டிலிட்டி பிரச்சனை, ஸ்பெர்ம் கவுண்ட் சரியில்லை, அவங்களுக்கு நிறைய இல்லற சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு நிறைய வருது பிகாஸ் ஆஃப் லோ ஸ்டாமினா. இது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணோன்னா அவங்களோட உணவு பழக்க முறை எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள் மேம். காலையில் டான் ஒரு 5 மணிக்கு எந்திக்க பழகணும். எந்திரிச்சு சூரியனை பார்க்கணும். அதுலேருந்து கிடைக்கிற விட்டமின் இ அண்ட் டிட்டேரியத்தை நம்ம பாடியில் ஏற்றுக்கணும். நல்லா வாக் பண்ணணும், நல்லா தண்ணி குடிக்கணும். எந்திரிச்சு வாக் பண்ணி முடித்த உடனே குறைஞ்சது ஒரு 700 ml ஆஃப் வாட்டரை இன்டேக் பண்ணணும். 8 o'clock டான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். 11 o'clock ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும். 1 o'clock லஞ்ச் முடிக்கணும். 4 o'clock ஸ்நாக்ஸ் இல்லை எனர்ஜி ட்ரிங்காக இருக்கிற மின்ட்டு ஹெர்பல் டீ தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து உடனே அந்த ஏரியல் ட்ரிங்க்ஸ் எதாவது எடுத்துக்க போகிறாங்க. நான் சொல்ல வர்றது ஹெர்பல் ட்ரிங்க்ஸஸ். மின்ட் வித் பெப்பர்மின்ட் இருக்குது, இல்லை டீ இருக்குது. டீ வந்து வெறும் டீ தூள் மட்டும் போட்டுட்டு லெமன் போட்டு கூட நல்லா சாப்பிடலாம். அதெல்லாம் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மில்க் ஆட் பண்ணுறதுல அது ப்ராப்ளம். இதை இப்படி சாப்பிடலாம். கரெக்டாக நைட்டுக்கு டான் 7 o'clock முடிச்சுட்டு 10 o'clock அந்த ஸ்க்ரீனிங் டைம் எல்லாத்தையும் போட்டு வெளியிலே தூக்கி போட்டு போய் தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் காண போய்டும். இது 3 months ஃபாலோ பண்ணாங்கனாலுமே அவங்களுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 30% வரைக்கும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான டாக்டர் சொன்ன விஷயம், நான் பேர் சொல்ல விரும்பல. இப்போ இருக்க கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் த மேனுக்கு வந்து கோப்பப் பண்ண முடியலன்றாங்க. அது ஏன் மேம்? அதுவும் வந்து அகெயின் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா அதெல்லாம் இருக்கா? இது அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சொல்ல முடியாது மேம். அவங்களோட அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுன்றதை தாண்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபிலிம்ஸ் இருக்கிற வேர்ல்டு தான் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. தே ஆர் நாட் இன் அ ப்ராக்டிக்கல் லைஃப். எக்ஸாக்டாக சொன்னால் அவங்கவுங்க ஒரு உலகத்தில் அவங்கவுங்க ஒரு விஷயத்துல சுற்றுவாங்க. குழந்தைங்க தான் உலகத்தில் கேண்டீஸ், பர்கர்ஸ் இதில் சுற்றுறாங்க அப்படின்னா, இவங்க உலகத்தில் ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருப்பான், லைஃப்னா இப்படி தான் இருக்கும், இன்சைட் த லைஃப்னா இது இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போகிறாங்க. ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக நான் இதையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மேம் நான் இப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவர் வந்து இப்படி நடந்துக்கிறாரு, என்னால் இதை வந்து கோப்பப் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு விருப்பம். அந்த காலத்தில் வந்துட்டு இதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய இஷ்டமாக இல்லை. எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருத்தரோட சப்மர்சிவில் போயிடுவாங்க. பட் இப்போ இருக்கிறதுல எல்லாருக்குமே ஓப்பன் டாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு இது வந்து செட் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும். அவங்களுக்கு அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் இல்லையா, அந்த பசங்களுக்கும் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒய்ஃப் இருக்கணும். ஸோ இவங்க 2 பேரும் அது ஓப்பன் டாக்காக பேசினா ஏதோ ஒரு மியூச்சுவல் கிரவுண்ட்ஸில் வரும்போது அந்த புரிதலுக்கும் வருவாங்க. அந்த இடத்துல கோப்பப்பிங் வந்துடும். ஆனால் வரமாட்டாங்க. இதை போய் நான் எப்படி பேசுறது? அப்போது ப்ரிப்பேர் பண்ணுற மைண்ட் செட்டை நீ இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே தெரியும் அவுட்கம் எப்படி வரும்னுட்டு. சொல்லாமல் எப்படி தெரியும்? அது சொல்லணும்னா அது எப்படி மேம் நான் சொல்ல முடியும்? நீ தான் சொல்லி ஆகணும். நீ வேறு யார்கிட்டயும் சொல்கிறதா தப்பு. உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு கூப்பிட்டு சொல்லும்போது, மேம் இப்படியெல்லாம் இப்போ கேர்ள்ஸ் நினைப்பாங்களா, இப்படியெல்லாம் கேர்ள்ஸ் நினைக்கக்கூடாதுன்றது எதுவும் கிடையாது. அந்த ஜென்ரேஷனில் இருந்தாங்க. உங்கள் அம்மாவோட ஜென்ரேஷன் வேறு, இப்போ நீங்கள் இருக்க ஜென்ரேஷன் வேறு தானே. உங்கள் அம்மாவோட ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு இந்த டாக்ஸ் பேசுவாங்களா? ஃபஸ்ட்டு பீரியட்ஸை பற்றியே அது எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வருவாங்களா? மாட்டாங்க. இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கல்ல. அஃப்கோர்ஸ் மேம், வி அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்டிங், நாட் அண்டர்ஸ்டாண்டிங். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஆமாம் மேம், நாங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தானே தவிர்த்து எங்களால் வந்து எக்ஸாக்டாக வந்து விமென்ஸ் இருக்க எல்லா கஷ்டமும் எங்களால் தெரியாது. அதேமாதிரி அவங்களுக்கும் ஒரு சில ஃபேண்டசிஸ் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் காமன் கோ. மேம் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. இப்போ வந்து ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இந்த ஈவன் வைகரா யூஸ் பண்ணுறது, லேடிஸ் கூட வந்துட்டு இந்த நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக க்ளோ ஆகிறதுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி போத் பியூட்டிக்காகவும் சரி ஹெல்த்துக்காகவும் சரி அவங்களோட எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராக்டிஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணோன்னா என்ன பண்ணோம் மேம்? ஹெல்த்தி பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் a ஹெல்த்தி பிளேட். 40% ஃப்ரூட், 30% வெஜிடபிள்ஸ், 10% நட்ஸ், 10% ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் another 10% இஸ் வாட்டர். நீங்கள் என்ன தான் ஜூஸாக வேணாலும் இன்டேக் பண்ணிக்கோங்க, ஆனால் தண்ணின்னு நீங்கள் எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக வாட்டர். இதுவும் கன்வர்ஷன், தட் இஸ் அ கன்வர்ஷன். அந்த பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சு. தட் இஸ் அ டைல்யூட்டட். இன்டேக் ஆஃப் வாட்டர் இஸ் மஸ்ட் மேம்.
நீங்கள் என்ன லைஃப்பில் ஸ்டைல் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் வாட்டர் இன்டேக்கை கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களோட பாடியில் தேவையில்லாத எக்ஸசிவ் டாக்ஸிக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஆனால் வாட்டரை இன்கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் எல்லா டாக்ஸிக்ஸுமே வரும். ஈவன் தான் நீங்கள் ஹெல்த்தி பிளேட்டை மீட் பண்ணாலும் சரி, மீட் பண்ணலனாலும் சரி. ஸோ லாஸ்ட் பட் நாட் லெஸ்ட் ஒரு சின்ன சஜஷன் கேட்டிங்கன்னா, வாட்டர் லெவலை கம்பல்சரி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி இன்டேக் பண்ண. எவ்வளோ எடுக்கணும்? 2 லிட்டரா 3 லிட்டரா? ஒவ்வொருத்தரோட மெட்டபாலிசத்தை பொறுத்து இருக்குது மேம் இந்த விஷயம். நான் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் அவங்களோட வெயிட் கெப்பாசிட்டி ப்ளஸ் BMI பார்த்து நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட வருவாங்க. ஒரு சில பேர் 120 kgs இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 6 லிட்டர்ஸ் எடுத்தே ஆகும். சில பேர் சொல்லுவாங்க வாட்டர் டயட்னா வாட்டர் மட்டும் குடிக்கிறதுக்கு, வாட்டர் இன்டேக் பண்ணுற ட்ராக்கரிங்கை மெயின்டைன் பண்ணிக்கிறது. பட் ஹெல்த்தி டயட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட காம்பினேஷனில் சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் இன்டேக் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், வெஜிடபிள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணி குடிக்கணும், நடுவில் இன்டேக் பண்ணக்கூடாது. ஈவன் ஹெல்த்தி பிளேட்டில் பொறுத்த வரைக்கும் சாப்பிட உட்காடுறீங்களா, தயவுசெய்து முதல்ல தண்ணி குடிங்க, நடுவில் குடிக்காதீங்க, முதல்ல அது ஃபுல்லாக போகட்டும், சிவ் பண்ணி சாப்பிடுங்க. இதுதான் லைஃப் ஸ்டைலுக்கு நல்ல விஷயம். எடுத்தோன்னே அப்படியே முழுங்காதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்க. நம்ம வரப்போகிற பதிவுகளில் இன்னும் நம்ம நிறைய பேசலாம். நன்றி. நன்றி.